ஒன்றிய அரசு சமீபத்தில் அறிவித்துள்ள இந்தியாவின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை வரைவை ஸ்ரம் சக்தி நிதி 2025 என்று வெளியிட்டுள்ளது. அந்த வரைவு அறிக்கையை ஒட்டி தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது. ஆந்திராவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சியினர், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். திராவிட இயக்க எதிரிகள், மின்மினி பூச்சிகள் போன்றவர்கள் திராவிடம் என்ற மின்சாரத்தில் மோதினால் உருகுலைந்து போவார்கள் என்று ஆலங்குடியில் பெரியார் உலகத்திற்கு நிதி வழங்கும் விழாவில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மூலம் சதி வேலை நடைபெற்று வருகிறது. வாக்குரிமையை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறினார். இது மாற்று கட்சியினரை மட்டுமல்ல, அவருடைய சொந்த கட்சியினரையும் அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.